Hello my dear cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா இந்தியா vs இங்கிலாந்தோட மீதி இருக்கிற டெஸ்டுக்கான ஸ்குவாட் ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு டவுட், இந்த விராட் கோலிக்கு என்னதான்ப்பா ஆச்சு? நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி அவர் எங்க தான் போறாரு? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthsல நிறைய பிரேக் வந்து எடுத்துட்டாரு. எல்லாத்துக்குமே பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி என்னதான் நடக்குது அவரோட லைஃப்ல அப்படிங்கிற அந்த क्वेश्चन பயங்கரமா சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அது அவரோட பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு பிசிசிஐ அபிஷியலி அறிவிச்சிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, அவரோட டிசிஷனுக்கு நாங்க கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்றோம், சோ அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல. சோ அதே தான் நம்மளும் சொல்றோம், அவருக்கு என்ன இஷ்யூஸ் இல்ல என்ன நல்ல விஷயம் எதா இருந்தாலும் அந்த பர்சனல் ரீசனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பட் ஆனா கடந்த சில மாதங்களாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நிறைய பிரேக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு. பல ரீசன்ஸ் அதுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட்லி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு சரியில்லை, சோ அதனால வந்து அவர் வந்து பிரேக் எடுக்கிறாரு. அவங்க அம்மாவோட ஹெல்த்ல பயங்கரமான இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா விராட் கோலியோட பிரதர் வந்து அதை வந்து முற்றிலுமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுத்து அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு. எங்க அம்மா எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, விராட் பிரேக் எடுத்திருக்கிறதுக்கு வேற ரீசன் இருக்கு, சோ யாரும் வந்து பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட பிரதர் போட்டிருந்த உடனே அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஆயிருச்சு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்கா வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, அது அந்த ஐபிஎல்ல இருந்தே சொல்லப்பட்டு இருக்கு அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடையில இந்த ஏபிடி வில்லியர்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு லைவ்ல சொல்லிவிட்டாரு, இது மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, சோ கூடிய விரைவில் அவர் வருவாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரே வந்து இல்ல நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, அது தப்பு, அவருக்கு வேற பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம், அது என்னோட ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி அவரும் சாரி எல்லாம் கேட்டிருந்தாரு. சோ அவருக்கு அந்த குழந்தை பிறக்க போதா இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸா அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியல. வாட் எவர், அது அவரோட பர்சனல் ரீசன்ஸ். ஓகேவா, பட் ஆனா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த வேர்ல்டு கப்ல செமையான ஃபார்ம்ல இருந்தாரு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாருமே 2.5 வருஷம் அவரோட பீக் ஃபார்முக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நல்லாவே ஆடினாரு, வேர்ல்டு கப் பயங்கரமா ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் நிறைய பிரேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டே வந்து இருக்காரு. இதுக்கப்புறம் இருக்கிற எந்த டெஸ்ட் மேட்சஸ்லயுமே அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஐபிஎல் வேற இருக்கு. ஐபிஎலுக்கும் அவர் வருவாரா இல்ல வர மாட்டாரா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து சுத்தர வந்து தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹிண்ட் கூட இல்லை அவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அவர் ரொம்ப வெளி உலகத்திலேருந்தே டோட்டலாவே ஆஃப் ஆயிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே அவர் எப்போ வந்தாலும் அவர் வந்து கிங்கு தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய வடக்கு மீடியாஸ்லாம் என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருக்காங்க விராட் கோலியை பத்தி. அதெல்லாம் படிச்சு பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஏன்டா அந்த மனுஷனை போட்டு தொல்லை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருக்கு. சீரியஸ்லி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, உண்மையிலுமே அப்படிதான் சொல்ல முடியும். ஈவன் தோ இந்தியா இந்த டெஸ்ட் சீரிஸ் எதுவும் தோக்குறாங்கன்னு வைங்களேன், மொத்தத்தையும் கொண்டுட்டு வந்து விளையாடாம இருக்கிற விராட் கோலி மேல இறக்கிட்டு போயிருவாங்க இவங்க. ஸோ வன்மம் முடிச்சவங்களா இருக்கானுங்க அந்த சைடு, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி விராட் கோலி ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவருக்கு மேபி நல்ல சுச்சுவேஷனா இருக்கலாம் இல்ல பேடான சுச்சுவேஷனா இருக்கலாம், வாட் எவர் நம்ம வந்து சப்போர்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்விட்டர்ல எல்லாம் நிறைய பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், ஹேஷ்டாக் விராட் கோலி அப்படின்ட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், வன்ம குடோன்ஸ் எல்லாரும் அங்கதான் இருக்கானுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க, சம்பந்தமே இல்லாததெல்லாம் எங்கெங்கயோ கொண்டு போய் என்னென்னத்தையோ கனெக்ட் பண்ணி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய விஷயம் தான், பட் ஸ்டில் அதெல்லாம் தப்பு. ஓகே, அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூமாவோட ஒரு சைன் ஒன்று ஒப்பந்தம் பல வருடங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு வச்சிருந்தாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க கூட ஸ்பான்சர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகே, என்னமோ தெரியல, பாப்பா வெயிட் பண்ணி. ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.